அவர்களுக்கு மனநிலை உளவியல் பிரச்சனையை ஏற்படாத வகையில் நடந்து கொள்ள வேண்டும். இந்த தேர்வு என்ன மிக உச்சகட்ட உளவியல் பிரச்சனையாக இன்று ஆசிரியர் மத்தியில் நடந்து கொண்டிருக்கிறது. இது அரசு, குறிப்பா தமிழ்நாடு முதலமைச்சர் இதில் கவனம் செலுத்த வேண்டும். பள்ளி கல்வி அமைச்சர் இதில் கவனம் செலுத்த வேண்டும். தேர்வு எழுதி கொண்டிருக்கின்ற நேரத்தில் அந்த தேர்வுக்கான நிலைப்பாடை அவர் தெரிவிக்க வேண்டும். இதை குறித்து தற்போது இருக்கிற தமிழ்நாட்டுடைய பள்ளி கல்வி அமைச்சர் நேரடியாக நாங்கள் சென்று கொடுத்தோம், செக்ரட்டரி சந்து கொடுத்தோம். ஆனால் நேற்று நடந்த இந்த 2 தேர்வுகள் ஆசிரியர்கள் மன உளைச்சல் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆசிரியர்கள் ஒரு மகிழ்ச்சிகரமாக மனநிலையில் இருந்தால்தான் கற்றல் கற்பித்தல் சரியாக இருக்கும். மாணவரிடத்திலே வருங்கால தலைவர்களை உருவாக்குற, வருங்கால தலைமுறை உருவாக்குற அந்த கல்விக்கூடம் ஒரு கோயிலாக கருதப்படுகிறது. எனவே அந்த கல்விக்கூடம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆசிரியருடைய மனநிலை நிம்மதியாக இருக்க வேண்டும். எனவே இந்த தேர்வு முறையை கிட்டத்தட்ட 1லிருந்து 8ஆம் வகுப்பு நடத்துகிற ஆசிரியர்கள், அப்படி நடத்துகிற ஆசிரியர்களான குழுவை ஏற்படுத்தி அவர்கள் கேள்வித்தாளை தயாரிக்கின்ற வகையில வருங்காலத்தில் அமைத்திட வேண்டும். அதே போன்று 6, 8, 9, 10 வகுப்பு எடுக்கிற ஆசிரியர்கள் அந்த குழுவில் இடம்பெற வேண்டும். அவர்கள் கேள்வித்தாளை தயாரிக்கின்ற வகையில இடம்பெற வேண்டும். கூற்று என்கின்ற ஒரு புதிய கூற்றை உருவாக்கி திசை திருப்பிருக்கிற நிகழ்வாக கருதப்படுகிறது. நீட்டை போல மோசமாக, நீட்டை விட மோசமா நீங்க ஒவ்வொரு சென்டர்லயும், எக்ஸாம் சென்டர்லயும் டீச்சர்ஸ் அவமதிக்கிற வகையில செக்கிங் நடத்தி இருக்கிறாங்க. இது நீட்டே வேண்டாம் என்று சொல்லுகின்ற தமிழ்நாட்டில் இந்த நீட்டை மறுமுனையாக இருக்கிற டெட்டை கொண்டு வந்து புகுத்திருக்கிற அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே 2009க்கு கல்வி உரிமை சட்டம் வந்திருக்கிறது. அதற்கு முன்பு இருக்கிற ஆசிரியர்களுக்கு டெட்டு தேவையில்லை என்ற நிலைப்பாடை சட்டமன்றத்திலே புதிய சட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் உருவாக்க வேண்டும். பார்லிமெண்ட்ல அதை கொண்டு வருவதற்கு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் தான் முறையான கல்வி டிஆர்பி தேர்விலே ஆசிரியர் நியமனம் ஏற்படுகிறது. டிஆர்பி ஆசிரியர் தேர்வு நியமனத்தை தமிழ்நாடு அரசு இவ்வளவு காலம் தேர்ந்தெடுக்கப்பட்டதெல்லாம் பொய்யா? அது தவறான போக்கா? அப்ப அதற்கெல்லாம் உண்மைத்தன்மை இல்லையா? மீண்டும் ஒரு தேர்வு வைப்பது எந்த நிலை? நீட்டை படிச்சுட்டு இருக்கிற மருத்துவர்கள், ஒரு மருத்துவருக்கு இன்னைக்கு இதய அறுவை சிகிச்சை, அவசர சிகிச்சைல அவரை நிப்பாட்டிட்டு நீட்டு முடிச்சிருந்தாதான் நீங்க ஆபரேஷன் பண்ணணும்ட்டு மருத்துவத்துறை விடுமா? எந்த துறைக்கும் 20 ஆண்டு 30 ஆண்டுக்கு பிறகு மீண்டும் தேர்வு என்ற இலக்கு இல்லை. ஆசிரியர் துறைக்கு மட்டுமே இது இலக்கு வைத்திருக்கிற காரணம் தேசிய கல்விக் கொள்கையுடைய மறைமுக தாக்குதல். தமிழ்நாட்டில் கல்வித்தரம் ஓய்ந்திருக்கிறதை குறைப்பதற்கான மறைமுகமான யுத்தம் இது. வகுப்புல இன்னைக்கு 30 வருஷம் பாடம் எடுத்துட்டு இருக்கிற ஆசிரியர் அவளை கற்பித்தல போய் பாருங்க, குறை இருக்கு அங்க கண்டுபிடிங்க. இப்ப தலைமை ஆசிரியருக்கு ஒரு தேர்வு வைப்பாங்களா? ஒவ்வொரு பதவியோருக்கும் இனிமேல் தேர்வு வைப்பார்கள். ஏன்? தமிழ்நாட்டின் கல்வி தரத்தை பின்னுக்கு தள்ளுவதற்கான சூழ்ச்சி. முதல் தலைமுறை இன்னைக்கு வேலைக்கு வந்திருக்கிறவர்களை தடுக்கிறதுக்கான சூழ்ச்சி. எனவே இதை அரசு கருத்தில் கொண்டு தேர்வு முறையை மாற்றி தேர்வு முறைக்கான வினாத்தாள்கள் தயாரிக்கும் குழுவிலே பாடத்தை எடுக்கிற ஆசிரியர்கள் இடம்பெற வேண்டும். அதை தவிர்த்து ப்ளூ பிரிண்ட் அளவிலே இடம்பெற வேண்டும். சப்ஜெக்டுக்கு எல்லைக்கு இல்லாத கேள்வியில் கேட்கக்கூடாது என்ற இலக்கை வைத்து நான் சொன்ன அந்த வெயிட்டேஜ் மதிப்பெண்ணையும் கணக்கில் கொண்டு அனைத்து ஆசிரியர்களுக்கும் 50 விழுக்காடு வகையில தேர்ச்சிக்கான மதிப்பீடு இலக்கை நிர்ணயிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் நான் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் பள்ளி கல்வி அமைச்சருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று எங்களுடைய நிலுவையில் உள்ள கோரிக்கைகள் 5400, கிட்டத்தட்ட 5400 29 லட்சம் ரூபாயை ரெக்கவரி செய்து கொண்டிருக்கிற நிலைப்பாடு. அரசாணை 243 இப்ப கலந்தாய்வு நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதுல ஒன்றிய அளவிலே நடத்தலாம் என்று வாக்குறுதி போன ஆட்சியில கொடுத்தார்கள். அது எந்த நிலையில் இருக்குன்னு தெரியல இந்த ஆட்சியில். எனவே இன்றைக்கு 243 அரசாணை போட்டு பந்தாடப்படுகிறார்கள் ஆசிரியர்கள். நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு 4 ஆண்டுகள் தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு இல்லாமலேயே பள்ளிகள் 5000 தலைமை ஆசிரியர் பணியிடம் காலியா இருக்கு. ஒரு பக்கம் பணி நிரவல், ஒரு 5000 பேர் பணி நிரவல். இந்த தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு கொடுத்தால் பணி நிரவல் சமமாக்கப்படும். தலைமை ஆசிரியர் பதவியை 5 ஆண்டுகளாக தராமல் இன்றைக்கு பணி நிரவலை நடத்தி கொண்டிருப்பதை நிறுத்தி இருக்கிறது. எனவே இது சமநிலைப்படுத்த வேண்டும் என்று சொன்னார். உண்மையாக 2028 ஆகஸ்டுக்குள் டெட் தேர்வு முடிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற இலக்கை கொடுத்திருக்கிறார்கள்.
அந்த 2028 ஆகஸ்டுக்குள் ஒரு நிபந்தனை உட்பட்டு தலைமை ஆசிரியர் பணியிடத்தை பதவி உயர்வை வழங்கி அதற்குள் இவர்கள் டெட் தேர்வை தேர்ச்சி பெறுவார்கள் என்கின்ற ஒரு அக்ரிமெண்டோடு ஒரு பதவி உயர்வை இந்த கலந்தாய்வில் நடத்த வேண்டும் என்ற வேண்டுகோளையும் தமிழ்நாடு அரசுக்கு வைத்து இந்த டெட் தேர்வை நீங்கள் புதிய நியமனத்துக்கு வைப்பது போன்ற பார்வை வைக்காமல் பணி செய்கின்ற ஆசிரியர்களுக்கு, மருத்துவர்களுக்கு பாருங்க, பணியில் இருக்கும் மருத்துவர்களுக்கு பிஜி என்று சொன்னால் அவர்களுக்கு விலக்களித்து மதிப்பெண்ல விலக்களித்து குறைக்கப்பட்டிருக்கும். அந்த இலக்கில இதை கொண்டு வர வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கின்றேன். திரும்ப சொல்லுகின்றேன், பணியில் இருப்பவர்களுக்கு, தொடர்ச்சியாக இருப்பவர்களுக்கு 50க்கு பிறகு வரவர்களுக்கு கிட்டத்தட்ட உடல்நிலையில இருக்க சோர்வு, பணிச்சுமை, குடும்ப சூழல் இதெல்லாம் கருத்தில் கொண்டு அரசு மனதில் வைத்து இதை நிறைவேற்ற வேண்டும். எனவே இந்த டெட் என்ற தேர்வை முழுமையாக ரத்து செய்திட வேண்டும். தற்பொழுது வைத்திருக்கிற தேர்வில் வெயிட்டேஜை வைத்து நான் ஏற்கனவே சொன்னது போல 10ஆம் வகுப்புக்கும் 12ஆம் வகுப்பு அந்த சான்றிதழை வைத்து 5 மதிப்பெண்ணும் 10 ஆண்டுகளுக்கு 5 மதிப்பெண்ணும் 30 மதிப்பெண் இலக்கை குறைத்து 50 விழுக்காடுல தேர்ச்சியை நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் பள்ளிக்கல்வி அமைச்சருக்கும் தமிழக அரப்பள்ளி ஆசிரியர் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். நிச்சயம் திட்டமிட்டு ஆசிரியர்களை பழிவாங்குகிற எண்ணத்தில் இதை வைத்திருப்பதாக தான் நான் கருதுகிறேன். 1ஆம் வகுப்பிற்கு +2 தேர்வுக்கான அந்த இலக்கை வைத்திருக்கிறார்கள். அவங்க டயட்ல ஒரு கோச்சிங் சென்டரா காலையில ஒரு ட்ரைனிங்கை வச்சு மாடல் கொஸ்டின் பேப்பர் நடத்தினாங்க. அந்த நடத்திய அந்த கொஸ்டின் பேப்பர்ல எதுவும் வரல. அப்போ மாடல் கொஸ்டின் பேப்பர் டயட்ல வைத்ததுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லாமல் 1ஆவதுலேருந்து 5ஆம் வகுப்பு எடுத்த ஆசிரியர்களுக்கு எதுக்குங்க +2க்கான தேர்வு எடுத்துட்டு வரீங்க? +2 முடிச்சுட்டு வந்தவங்க தான். நீங்க அந்த சிலபஸ் இதுலதான் வரும்னு சொல்லி தான் அவங்க படிச்சிருப்பாங்க. இன்றைக்கு ஒரு மாத கணக்கில் அவர்கள் மன உளைச்சல் ஒவ்வொரு குடும்பத்திலும் அதிர்வலை. நீங்க உங்க உறவினர் கூட இருப்பாங்க. நீங்க போய் பாருங்க, நீங்க டெட் சென்டர்ல தேர்வு நடந்த இடத்துல போய் பாருங்க. ஒரு மாவட்டத்துல 1 நிமிடத்துல காலதாமதமா போனதுனால அந்த ஆசிரியரை கொச்சைப்படுத்தி அவமானப்படுத்தி இருக்கிறார்கள் முதன்மை கல்வி அலுவலர். ராணிப்பேட்டில் பார்த்துருப்பீங்க. அது சிரிச்சுக்கிட்டு வர போறாங்க அந்த ஆசிரியர் லேட்டா வந்தது. இது உளவியல் பிரச்சனை இல்லையா? அந்த குடும்பத்துக்கு யார் பதில் சொல்வது? ஒரு ஊடகத்திற்கும் ஊடக நண்பர் உங்களுக்கு தெரியும் எதை வெளியிடுவது எதை வெளியிடக்கூடாது என்ற தர்மம் இருக்கிறது. இன்னைக்கு ஆசிரியருடைய தேர்ச்சி அவர்கள் விளக்கும் பொழுது இதே ஊடக தர்மம் என்ன சொல்லும்? ஒரு ஆசிரியருடைய தேர்ச்சியை கூட ஒரு சமூக பார்வையாக பார்க்க வேண்டும். நேரடியா நான் இளைஞராக இருக்கும்பொழுது ஓடிய ஓட்டத்திற்கு கோல்டு மெடல் எல்லாம் வாங்கி வச்சிருப்பார். 60 வயசுல அவர் ஓட சொல்ல அவர் கோச்சர் ஆயிட்டு இருப்பார். நீ திரும்ப ஓடினாதான் உனக்கு கோச்சர்ன்ட்டு சொல்ல முடியுமா? முடியாது. இந்த பணி அனுபவத்தை வைத்து இது இந்த ஆசிரியர் சமூகத்தை போற்றவும் பாதுகாக்கக்கூடிய அரசு என்றும் சிறப்பா இருக்கும். ஆசிரியர்களை அவமானப்படுத்தினா இது அரசுக்கும் அவமானம். இன்னைக்கு நான் அதுதான் சொன்னேன். ஆசிரியர் தேர்வு வாரியம் இருக்கு. ஆசிரியர் தேர்வு வாரத்துல இவ்வளவு காலம் தேர்ச்சி பற்றி நியமனம் பண்ணவங்க எல்லாம் தவறா போயிடாதா தமிழ்நாட்டு அரசுக்கு? இவர்களாலே நியமனம் பட்டவர்கள் நியமனம் எல்லாம் தவறு என்று போகாதா? இதை நாம் இந்திய அரசுக்கு முன்மாதிரியாக இதை சேலஞ்ச் பண்ணி நடத்த வேண்டும் அல்லவா? இதுதான் கேள்வி. எனவே இது ஏதோ ஆசிரியருக்கு மட்டும் நடந்த அவமானம் கிடையாது. இது சமூக அவமானம், இந்த நாட்டுக்கு அவமானம், தமிழ்நாட்டுக்கு அவமானம். எனவே இதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. உடையாக தலையிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கின்றேன். தேவையில்லை. 2009 எப்போது சட்டத்தை உருவாக்கி நடைமுறைப்படுத்தணும்னு சொல்றாங்களோ அதன் பிறகு 2010 இருந்து தான் இவங்க நடைமுறை கொண்டு வராங்க. 2011 தான் டெட் தேர்வையே கவர்மெண்ட் நடத்துது. அப்படின்னா ஆண்டுக்கு 2 டெட் தேர்வு நடத்தி இருக்கணும். இதுவரையில 32 டெட் தேர்வு நடத்தி இருக்கணும். ஏன் நடத்தல? நடத்தி அவர்கள் சரியான வாய்ப்பு கொடுத்துதான் வந்திருப்பாங்க. ஆனா 2009க்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஆனவங்களே எழுதணும்னு சொல்றதா தவறுன்னு சொல்றோம். இது நீதித்துறை அரசர்கள் கவனிக்கணும் அந்த விஷயத்த. நீதிமன்றத்துக்கு போனதுனால நீதிமன்றத்தை காரணம் காமிச்சு தள்ளிட்டு போறாங்க. ஒரு தைரியமா ஒரு முடிவு எடுக்கணும். இதற்கு முன்பு கூட ஹையர் கிரேட் டீச்சர் இருந்தாங்க. செகண்ட் கிரேட் அப்கிரேட் ஆக சொல்ல அவர்கள் ஒரு அரசு தேர்வு வைத்து செகண்ட் கிரேடா மாத்தினாங்க. பிஜி கிடையாது, பிடி மட்டும் இருந்தாங்க. பிடிக்கு ஒரு தேர்வு வச்சு பிஜியை மாத்தினாங்க. இது நடைமுறை மாற்றங்கள் என்பது. ஆனா இதை திட்டமிட்டு இதை செய்வது என்பது ஆசிரியரை பழிவாங்குகின்ற நிலையாக நான் கருதுகிறேன். நிச்சயமா அடுத்த கட்ட நடவடிக்கை எல்லா சங்கங்களையும் அழைத்து பேசி டிட்டோஜாக் பேரமைப்பும் கூடியிருக்கிறது. அடுத்த கட்ட நடவடிக்கை எல்லா சங்கத்தையும் ஒருங்கிணைத்து
இதற்கான எதிர்ப்பை நாங்கள் ஆர்ப்பாட்டமாக போராட்டமாக அங்கே முடிவெடுத்து அறிவிப்போம். நிச்சயமாக அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்வோம். போராட்ட வடிவத்தில் மாறும்.